ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்த வேர்டு உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச வேர்டு பீப்புள் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். இதோடைய சிங்குலர் ஃபார்ம் என்ன? சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா பர்சன். இதோடைய ப்ளூரல் ஃபார்ம் பீப்புள். ஓகேங்களா? இப்போ என்ன கான்செப்ட் சொல்ல வர அப்படின்னா, இந்த பீப்புள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ளூரல் தான். ப்ளூரல்னா பன்மையில தான் இருக்கு. இது கூட எஸ் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆக்சுவலா ஒரு விதிப்படி ஒரு ரூல் படி நம்ம எஸ் ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பல வகையான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி மொழி, இந்த மாதிரி வெவ்வேறான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம சொல்றதுக்கு, சிச்சுவேஷன்ல சொல்றதுக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. தேர் ஆர் many different peoples in India. இப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே எஸ் பண்ணலாம். பட் அந்த மக்கள் வெவ்வேறான வகையான மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு நம்ம இங்க எஸ் ஆட் பண்ணலாம் ஒரு ரூல் படி. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ரூல் என்னன்னா, இந்த பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரலா இருந்தாலும் கூட சிங்குலராவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்குலரா யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் அப்படின்னா, இது ஒரு காமன் நவுனா எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய மீனிங் நேஷன் அப்படின்னு மீனிங் இருக்கு, நாடு அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. a people is enslaved. ஓகே, a people is enslaved. இப்போ இந்த குழப்பம் வர தேவையில்லை. ஏன்னா பீப்புள் அப்படின்னா நேஷன் அர்த்தம், பொருள் கொள்ளப்படுகிறது. ஓகே, a people is enslaved அப்படின்னா ஒரு நாடு அடிமைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்ல சொல்லும் பொழுது, இங்க காமன் நவுனா யூஸ் பண்ணும் பொழுது இத பீப்புள்ங்கிறது ப்ளூரலா இருந்தாலும் சிங்குலராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதோடைய மீனிங் என்னன்னா நாடு என்று பொருள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.